வணக்க மக்களே, நான் உங்களுடைய தீபக் ஃப்ரம் அக்ரீவ் சேனல். என்னோட சேனல் இந்த மாதிரி என்னோட ரிவ்யூவும் கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்து வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கி யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைக்க வெளியே வந்திருக்கு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் த கோட் படத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ படத்தோட கதையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ண வேண்டியிருக்கும், ஸ்பாயிலர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் சுருக்கமாக கதையை முடிச்சிடுறேன். ஹீரோவாக வரக்கூடிய நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடோட ஹெட்டாக வந்திருக்காரு. இந்த ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் கொண்ட குழு இருக்காங்க. பிரசாந்த், பிரபேவா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்க 4 பேர் சேர்ந்து முதல் சீன்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரெயினில் ஒரு மிஷன் பண்ணுறாங்க. அந்த மிஷன் யாரை எதிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைக் மோகன் அவர்கள் வில்லனாக வரக்கூடிய அவரை எதிர்த்து தான். ஸோ ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு ஒரு ட்விஸ்டான ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அங்கே ஒரு சம்பவம் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வில்லன் என்ன பண்ணுவார், சும்மா இருக்க மாட்டார். நான் பழி வாங்குவேன், நான் அனுபவிச்சதே வெளியே காந்தி அனுபவிக்கணும் ட்ரெயிலர் சொல்லுவார் இல்லையா, அந்த டைலாக் சொல்லிட்டு ஒரு பழி உணர்வோட சுற்றிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் அந்த ஃபேமிலி அந்த ட்ராமாலாம் கொஞ்ச நேரம் ஓடினதுக்கப்புறம் பழி வாங்குற எண்ணத்தோட இவர் ஆளுங்களை அனுப்ப அங்கே ஒரு சின்ன சண்டை சச்சரவெல்லாம் நடக்க அதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஒரு குழந்தை ஆண் குழந்தை காணாமல் போய்விடுகிறது. இதனால் குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பெருசாகி அது இளைய தளபதி விஜய் மாதிரி டிஏஜிங்களை காட்டுறாங்க. ஸோ அந்த குழந்தை கிடைச்ச டிஏஜி இளைய தளபதி கிடைச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் கதை எங்கே போச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதையை. ஸோ கதைன்னு பார்த்தா சின்னதாக பார்த்தா இவ்வளோதான். ஆனால் படத்தில் நிறைய கதைகளுக்கு டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நான் ரிவீல் பண்ணுறதுல நீங்கள் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படிங்கிறத பார்த்துலாம். நெகட்டிவும் இருக்குது. ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக பார்த்துடலாம். முதல்ல பாசிட்டிவ் நம்ம பார்த்தோம்னா இந்த படம் டெக்னிக்கலாக ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான படம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் டிஏஜிங் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு அந்த பெரிய ஸ்க்ரீனில் எங்கேயுமே கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல், எங்கே ஒரு இது இல்லாமல், ஒரு கிளிச்சஸ் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் ரொம்ப அப்படியே கிளியராக நம்ம அந்த கேரக்டரோட ஏதோ ஒருத்தர் நடிக்கிறார், நிஜமாவே ஒருத்தர் நடிக்கிறார் அந்த லுக்கில் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு டிஏஜிங் டெக்னாலஜி ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெங்கட் பிரபு அவர்களுடைய ஸ்க்ரீன் பிளே ரொம்ப கிரிப்பிங் ஆயிடுச்சு. அந்த 3 hours லென்த்தி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு சில இடங்கள்ல அந்த ஃபிளாஸ் இருக்கு. பட் இருந்தாலும் நிறைய இடங்கள்ல ரொம்ப ஸ்க்ரீன் பிளே ரொம்ப கிரிப்பிங் ஆகும். அந்த ஏஜ் சீட்டிங் அந்த மாதிரி உட்காந்து பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய தேட்ரிக்கல் மூமெண்ட்டாகவும் இந்த படம் நிறைய பாசிட்டிவாகவும் இருந்துச்சு. மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யுவன் சங்கர் ராஜா அவர்கள் பாட்டு சரியா இல்லைன்னு சொல்லி எல்லாரும் வச்சு கிளின்னு கிழிச்சாங்க. பட் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் தெரிக்க விட்டுருக்காரு தேட்டரில். அந்த விசில் போடு சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்ரிக்கல் வெர்ஷனுக்கு சில விஷயங்கள்லாம் மாற்றி பண்ணியிருக்காரு. அதெல்லாம் தேட்டரில் கேட்க அவ்வளோ வைப்பாக இருந்துச்சு. உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு எல்லாமே. அப்புறமேட்டு நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள், தளபதி விஜய் 2 விஜய் வராங்க. 2 விஜயோட பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த படமே அந்த 2 விஜயை வச்சு தான் நகருது. அந்த 2 பேரோட அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் படம் முழுக்கவே சொல்லலாம். அதுலேயும் இளைய தளபதி விஜயை வரக்கூடியவர் இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஜயை நீங்கள் பார்ப்பீங்க இந்த படத்தில். ஸோ அது அந்த கேரக்டரை புல் பண்ணி எடுத்துருந்தது உண்மையிலேயே ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்லலாம். அடுத்து மட்ட சாங்கு நல்லா இருந்துச்சு, ஒரு தேட்டருக்கு லைவாக. அதுக்கப்புறம் சில கேமியோஸ் படத்தில் வருது, அது நீங்கள் ஆன்லைனில் ட்விட்டர்லலாம் பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த கேமியோஸ் வர அந்த பிளேஸ்மெண்ட்ஸு அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு பாசிட்டிவ், ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் படத்துக்கு கொடுக்குறதுக்கு பாசிட்டிவ். நெகட்டிவ் என்னடான்னு கேட்டோன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது எல்லாமே ஒரு மாதிரி நெகட்டிவ். ஏன்னா நம்ம ஏதோ சைஃபை மாநாடு அந்த மாதிரி ஒரு வைப்பில் போயிருப்போம். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் ஒரு ஃபேமிலி ட்ராமா கலந்த ஒரு படமாக தான் இது இருக்குது. ஸோ முன்ன சொன்ன மாதிரி அந்த லென்த்துன்ற ஒரு விஷயம், 3 மணி நேரம் படம் ஓடுது. அந்த லென்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 15 minutes ரொம்ப ரேசியாக நல்லா போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி ட்ராமான்னு சொல்லிட்டு அப்படியே படம் படுத்துருச்சு. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இளைய தளபதி விஜய் வர சீனுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போச்சு. திரும்ப இன்டர்வெல்ல நமக்கு ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்ல முடியாது, எக்ஸ்பெக்ட் த எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா இன்டர்வல் வரதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சு இன்னாதான் வில்லனு, இவரை தான் அடுத்து இப்படி காட்ட போகிறாங்கன்றது தெரிஞ்சு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்டர்வல் நினச்சி. பட் அந்த இன்டர்வல் நல்லா முடிஞ்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் இதை நோக்கி தான் நகர போகுதுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் செகண்ட் ஹாஃப்ன்றது நமக்கு கிளைமேக்ஸ் எல்லாமே முன்னாடியே இன்டர்வலே தெரிஞ்சதுனால செகண்ட் ஹாஃபுமே அந்த மைண்ட் செட்டோடையே பார்க்குறதுனால நமக்கு கொஞ்சம் போரிங்காக தான் போச்சு படம். பட் சில தியேட்ரிக்கல் மொமெண்ட்ஸ்லாம் வச்சு அதை அப்பப்போ காப்பாற்றிட்டு வந்தாங்க. இருந்தாலும் படம் இந்த லென்த்துன்றது ஒரு பிரச்சனையாக தான் இருந்தது. ஏன்னா நிறைய சீன்ஸ் என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டவுன் ஆக்கிடுச்சு. ஃபாஸ்ட்டாக போகிற படத்தை டவுன் ஆகுற மாதிரியான சில விஷயங்கள். ஸோ அதெல்லாம் தவிர்த்து ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும் படம். மற்றபடி சினிமா ஆடியன்ஸாவோ நீங்கள் ஒரு படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி பெருசாக போய் இந்த படத்தை போய் பார்த்தீங்கனாலும் இந்த படம் உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். பட் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஜென்ரலாக நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக இந்த படத்துக்கு போகிறோம்
அப்படின்னு ஜென்ரல் ஆடியன்ஸாக போய் உட்காந்தீங்கன்னா இது கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி ட்ராமாவோட நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஏன்னா அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப நல்லா எழுதிருக்கேன். இது முழுக்க இது ஒரு கமர்ஷியல் படம் தான். எந்த ஒரு லாஜிக் இதெல்லாம் வந்து பார்க்காம நம்ம போய் நீட்டாக ஒரு படத்தை பார்த்தோம்னா ஜாலியாக வந்துட்டு ஓகே நல்ல ஒரு மாசான பழைய விஜய் படம் பார்த்த மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வந்தேன்னா அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட வரலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற படம். ஸோ இந்த படத்துக்கு நம்ம முக்கரிவிலேருந்து நம்ம கொடுக்குற ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு டீசெண்டான படம் தான் இது. பட் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணி போனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஏமாற்றத்தை கொடுக்கும். ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நீட்டாக போய் படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வரலாம். இந்த வாரத்துக்கு ரொம்ப நாளாக நல்ல படங்கள் எதுவும் சரியாக வராமல் இருந்ததுக்கு இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல படமாக ஃபேமிலியோடு பார்க்குற ஒரு படமாக இது உங்களுக்கு அமையும் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை எல்லாரும் ஃபேமிலியோடு போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ரிவ்யூஸ் போடுவேன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களின் தீபக் ஃப்ரம் கிரேஸ் சேனல். தேங்க்யூ நண்பர்களே.